வணக்கம். சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் சிறந்த பலன்களை தரும். பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோன்னா எண்ணற்ற பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பௌர்ணமியில் மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதாக கூறப்படுது. பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாச ஒளி நம்மளோட மனதிலும் வாழ்விலும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்வது சிறப்பு. பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி தெய்வங்களை வழிபட வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் 12 மாதங்களில் வர பௌர்ணமியில் விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் ரொம்பவுமே நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது. 15வது பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி தேவர்களுக்கு உகந்தது. சித்திரை மாதத்தின் முதல் நாள் தான் பூமியை ஸ்ரீ பிரம்மா படைச்சதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாதத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ பார்வதியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ குபேரன் துணைவியார் ஸ்ரீ சித்ராதேவியை வழிபட செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வழிபடும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்து வழிபடும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம், பானகம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் வைக்க செல்வம் நிலைக்கும், தானியம் பெருகும். வைகாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு விரதம் செய்தால் பிறவா நிலையை அடையலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விளாம்பழமும் வைப்பது சிறப்பானது. இதனால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா காரிய வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியும். நெய்வேத்தியமாக உளுந்தம்பருப்பு சாதமும் முக்கணிகளையும் படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மாங்கல்ய பலம் அதிகரிக்க உதவி செய்யும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு விரைவில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. அன்றைய தினத்தில் நம் குலதெய்வத்தை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்துடன் கலந்து நைவேத்தியமாக படைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சகல யோகங்களும் வந்து சேரும். ஆடி மாத பௌர்ணமியிலும் ஸ்ரீ சாவித்திரி விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை தரும். வட மாநிலத்தவர்கள் கோபத்ம விரதம், ஸ்ரீ சாவித்திரி விரதம் இந்த மாதிரி விரதங்களை இந்த பௌர்ணமியில் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும். இந்த நாளில் ஸ்ரீ அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சோன்னா செல்வம் பெருகும். மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். அடுத்ததாக புரட்டாசியில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து திருமாலை வணங்கி மாவிளக்கு இட்டு வழிபட்டால் வாழ்வில் சகல நன்மைகளும் கிடைக்கும். குடும்பத்தில் ஸ்ரீ லட்சுமி கடாட்சம் உண்டாகும். புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது விசேஷமானது. ஐப்பசியில் வர பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பசி பிணிகள் நீங்கும். வெண்பொங்கலும் நெய் பொங்கல் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி ஈசனை வழிபட விரதம் மேற்கொண்டு சிவன் தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இந்த மாத பௌர்ணமி தீப திருவிழாவாக விசேஷமாக கொண்டாடப்படுது. அப்புறமா மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். நெய்வேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்தால் கடன் தீரும். மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் திருவாதிரை திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தை மாதம் வர பௌர்ணமியில் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். அந்த அன்னைக்கு வெள்ளை பாயசம் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். தை மாதம் வரும் பௌர்ணமியில் திருவிடைமருதூர் திருக்கோவில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுது. அடுத்ததான் மாசி மாதம் வரும் பௌர்ணமியில் ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து பாடி தாமரை மலர்களால் பூஜித்து கல்கண்டு பாயசம் நெய்வேத்தியம் செய்தால் எதிர்பாராத விரதமாக செல்வம் பெருகுங்கிறது நம்பிக்கை. அடுத்தது பங்குனி மாதம் வர பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் தர்மம் செய்த பலன் கிடைக்கும். பொங்கல் படைத்து ஹரிஹரனை வணங்கி விரதம் இருந்தால் சிவ தீட்சை பெற்ற யோகம் இந்த வழிபாடு பெற்றுத்தரும். பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறந்த நாளாக இருக்கு. கிரிவலம் வருவது, திரு ஆலய தரிசனம் செய்வது,
திருக்கோபுர தரிசனம் செய்வது, ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் ஸ்ரீ சத்யநாராயணா பூஜையில் பங்கு பெறுவது, காலத்தை நிர்ணயம் செய்யும் ஸ்ரீ காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, சிவபெருமானை வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை வழிபடுவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை அளித்தரும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.